மனிதனை படைத்த போது குரங்கு மாதிரி நம்மளை படைக்கல. எப்படி படைச்சிருந்தாரு? அவரை போல. சொல்லுங்க, தெய்வத்தை போல. அதனாலதான் பாதி பேர் திடீர்னு என்ன சொல்லுவான், நான் தான் கடவுள்வான். நான் தான் யாரு? நான் கடவுளை போல படைக்கப்பட்டிருக்கிறவன், நான் கடவுள் அல்ல. பைபிள் சொல்லுது, தேவன் தம்முடைய சாயலின்படி நம்மை படைத்திருக்கிறார். மனிதனுக்குள்ள ஒரு இடம் இருக்கு. என்ன இடம் அப்படின்னா, கடவுளை தேடுற இடம். என்ன இடம்? கடவுளை தேடுற ஒரு இடம். இது ஏன் உண்டாச்சு? இப்படி அப்படி ஒரு இடம் எப்படி உண்டாச்சு அப்படின்னா, பைபிள்ல மனிதனை ஆவி, ஆத்துமா, சரீரம்னு மூணா படைச்சிருக்கிறாராம். நமக்குலாம் வெறும் உடம்பு மட்டும் இல்லைங்க. நமக்கு உடம்பு இருக்கு, உடம்புக்குள்ள உயிர் இருக்கு. உயிருக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, திறன் ஒண்ணு இருக்கு. நினைவு, விருப்பம். இப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் கூப்பிட்டோம். இங்க ஒரு 4 பேர் 10 பேர் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. நீங்க தான் வந்திருக்கீங்க. மற்றவங்க எல்லாம் ஏன்பாடி வேற. அதுதான் விருப்பம். அது பேர் என்னது? விருப்பம். அவங்க விருப்பத்துக்கு என்ன செய்யலாம்? தெய்வம் மனிதனை படைத்து ஒரு ஏதேன் என்கிற தோட்டத்துல கணவன் மனைவியாக ஆதாம் ஏவாள் 2 பேரை விட்டுட்டு சொன்னாரு, எப்பா இந்த தோட்டத்துல நீ சந்தோஷமா இரு. பெரிய தோட்டம், தமிழ்நாடு அளவுக்கு பெரிய தோட்டம் அது. மனிதனுக்கு சாவே கிடையாது. அப்ப மனிதன் சாவில்லாமல் சாகாவரத்தோடு பிறந்தவன். மனிதனுக்கு சாவுன்னே ஒண்ணு கிடையாது. அந்த தோட்டத்துல விட்டுட்டு சொன்னாரு, நீ எல்லாத்தையும் சாப்பிடலாம். என்ன சாப்பிடலாம்? எல்லா மரத்தையும் சாப்பிடலாம். ஆனா ஒரே ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தோட பழத்தை மட்டும் என்ன செய்யாத, சாப்பிடாது அப்படின்னு சொன்னார். நீங்க கேட்பீங்க, ஏங்க அந்த மரத்தை வைக்கணும், ஏங்க சாப்பிடாதுன்னு சொல்லுங்க. கடவுள் மனிதனை மிஷினா படைக்க விரும்பல. மனிதனை மனிதனாய் தன்னை போல சுய விருப்பத்தோடு. நான் சொன்னேன்ல, இப்ப வரணும்னு நினைச்சா வரலாம், நிறைய பேர் வராம கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். சுய விருப்பத்தோடு நீ விரும்பி கீழ்ப்படி எனக்கு. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த பழத்தை பறிச்சு என்ன செய்யலாம், சாப்பிடலாம். ஆனா ஒரு நிபந்தனை, இதை சாப்பிடுற அன்னைக்கு உன் உடம்புல என்ன வந்துடும், சாவு வந்துடும். மனிதனுக்கு அதற்கு முன்னாடி சாவு கிடையாது. நம்ம நார்மலாவே மனுஷனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஏதாவது ஒண்ணு செய்யக்கூடாதுன்னா அதை ஏன் செய்யக்கூடாது, அது செஞ்சு பார்த்தா என்ன. வீட்டுல பிள்ளைகிட்ட சொல்லிருப்பீங்க, அந்த டப்பில கொஞ்சம் சாக்லேட் வச்சிருக்கேன், என்ன செய்யாத, எடுக்காத. திரும்ப வந்து வீட்டுல வந்து பாருங்க, அது நீங்க வர்றதுக்குள்ளார அந்த டப்பியை எப்படியாவது என்ன செஞ்சிருக்கோம், எடுத்து 2 சாக்லேட் சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். அப்படித்தானே? திறமைசாலிக்கு நம்ம பிள்ளைங்க உள்ளாட்டியே செஞ்சிருவோம் அந்த வேலையை. ஆனா சொன்னா என்ன பண்ணும்? இப்ப சொன்ன உடனே இவனால் சும்மா இருக்க முடியல மனிதன். பைபிள்ல சொல்லிருக்கு, ஏதேன் தோட்டத்துக்குள்ளார நிறைய மிருகங்கள் இருந்துச்சு. எல்லாம் சிங்கம், புலி, கரடி எல்லாம் 2ஆ பழகும். எல்லாரோடையும் மனுஷனோட எல்லாரோடையும் எப்படி பழகும், 2ஆ பழகிட்டு இருந்துச்சு. ஆனா அப்படி இருந்த ஒரு இதுல ஒரு பாம்புக்குள்ளார என்ன வந்துச்சான், சாத்தான், பிசாசு என்ன செஞ்சான், வந்தான். வந்து